ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டன். என்னடா சோத்த வாங்கி போட்டு சமாச்சி பண்ற நீ? என்னடா ஜோர் வாங்கி கொடுத்த போடா வாங்கி கொடுத்தா? டேய் அங்க வேறடா. ஆளே போடி. டேய் பாயல டேய். டேய். விளம்பர போட்ட வெள்ள கலங்கி போடி. அண்ணா இந்த உலகம் பிறக்கும் முன்னே இந்த உமையவள் நான் பிறந்தேன். இந்த அகிலம் பிறக்கும் முன்னே இந்த ஆதி சக்தி நான் பிறந்தேன். மறந்தீங்களா இப்படி பொய்யாத்தான் பேசுவீங்க. ஏண்டா ஒன்ன வருஷம் வந்தாலும் ஒன்னால போட்ட கோபால கண்ணன் கொடுத்தன்னு சொல்றோம். அது தொப்பில் கொடி வழியாக பிறந்தன்னு சொல்றோம். அது சொல்றது கூட நியாயம். இந்த உலகமே பிறக்காத்தமன்னு நீ எப்படி பிறக்க முடியும்? நான் எப்படி பிறந்தவன்? இந்த அகிலமே பிறக்காத்தமன்னு நீ எப்படிமா பிறக்க முடியும்? அப்படி கேள்ற நாய நியாயமா கேளுங்க. சரி சரி, என்னத்தான் பேசினாலும் அவ்வளவுதான் சம்பளம். கண்ணம்மா, அன்றொரு நாளையில ஆதி மகாமுனிவராகப்பட்டவர் 2011 ஆண்டு காலமாக தவம் செய்து கொண்டிருந்தார். யாரு ஆதி மகாமுனிவர்? எதற்காக? இந்த உலகத்தை படைப்பதற்காக.
அப்படி 2011 ஆண்டு காலமாக தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தவத்திலே எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஆமா, கேவலம் ஒரு அழுக்கு கட்டியானது மீதியானது. ஐயோ, இத்தனை ஆண்டு காலமாக தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கேவலம் ஒரு அழுக்கு கட்டிதான் மீதியானதா? அப்படி என்ற ஆங்கார கோபத்துடனே என்ன செய்தார்? சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலில் அந்த அழுக்கு கட்டியானது தூக்கி வீசப்பட்டனர். அண்ணா, அப்படி தூக்கி வீசிய உடனே அந்த சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலில் ஓம் என்ற ஒரு சொல் பிறந்தது. சரி, அந்த சொல்லிலே முக்கன் படைத்த உமா பார்வதி சக்தி நான் பிறந்தேன். நீங்க? ஆமா. சரிமா. அப்படி பிறந்திருந்தாலும் நான் பிறந்த உடனே அந்த ஆதி மகாமுனிடம் சென்றிடம் போய் கேட்கும் பொழுது, அப்படியே ஆதி மகாமுனிவரே என்னை எதற்காக பிறக்க வைத்தீர்கள் அப்படி என்று கேட்க, இந்த உலகத்தை படைப்பதற்காக உன்னை பிறக்க வைத்தேன் என்று சொன்னார். கோபம் பொறுத்து கொள்ளு, கோபம் வேண்டாம் என்று சொல்ல. அப்படி என்று சொல்ல நான் என்ன செய்தேன்? காலோட சுவார செய்யக்கூடிய கம்மநாட்டி பொம்பளை போய் இந்த உலகத்தை படைக்க முடியுமா அப்படி என்று கேட்கும் பொழுது, பயப்பட வேண்டாம் பெண்ணே, நான் தருகிறேன் 3 மந்திரத்தை தருகிறேன். என்னென்ன மந்திரம்? அகார உகார ஓங்கார் என்று சொல்லக்கூடிய 3 மந்திரத்தை தந்து, அகார உகார ஓங்கார மந்திரத்தை தந்து, அகார உகார ஓங்கார சொல்லக்கூடிய 3 மந்திரத்தை தந்து தந்து இந்த உலகத்தை படைப்பாயாக என்று சொன்னார். அவரை சொன்ன வார்த்தை கேட்டு முதலாவது மந்திரத்தை உச்சரித்து ஒரு பாலகனை பிறக்க செய்தேன். அம்மா என்று வந்தான். ஐயோ, நம்மளுக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லையே, இந்த குழந்தை நம்ம அம்மானு கூப்பிட்டு வருதே, என்னன்னு பேசும். களத்துல தாலியில எங்க போய் பெத்தாலா தெரியல, எவங்கட போய் பெத்தாலா தெரியல, நல்ல சாவா சாவாலா தாலி எடுத்து இவனை தவிட்டு பால போட்டுட்டு பிரச்சனை தின்னப்பட்டு பிள்ளையா போய் சுத்திட்டு வரல முண்டை. அப்படியே நடக்கு. நான் பல்லு வேலைக்கு 25 வருஷம் ஆகுது. சீலை எடுத்துட்டு முக்காடு விட்டு போவாளா, போனடிக்கு போயிட்டு புதங்காலமே எங்க வீட்டுல அவங்க பேசுவாங்களா? நீ பேசுறியா? மனசுல இருக்கிறத நான் சொல்றாயா? அப்ப என்ன சிக்கல் இருக்குதாடா? இல்ல சார், உனக்கு என்னடா மரியாதை? ஒரு கடவுளோட பேசுற பேச்சா இதெல்லாம்? பாரு உள்ளாங்கண்ணா. அண்ணா, முதலாவது மந்திரத்தை உச்சரித்து ஒரு பலனை பிறக்க செய்தேன். அம்மா என்று வந்தவரை சொல்றது பெருசு இல்ல. தோப்பா மாட்டிட்டு உள்ள சோறு வச்சுக்காரு கேட்டுட்டு இருக்கிறாரு. உள்ள கூட நீங்க என்ன அப்படி வெளியே வந்து இது பண்ணிட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு? பால் இல்லையா மாடு சனையாயிருச்சேன். சரி, சனன் என்ன மாதிரி தான் குட்டி போட்ட மாதிரி தான் கரெக்ட். இவங்கிட்ட வேணா பேசி கேட்போம். செத்து போயிருப்போம். நாங்கதான் அடிக்கணும். அந்த தள்ளி போட்டு 2 பெஞ்சு புலத்துற புலத்துக்கு செட்டோட சாஞ்சி போச்சு. என்ன ஆகுது தெரியுமா? செங்கல் அடிக்க வச்சு மசாலக்காரன் அன்னைக்கே கொண்டிருப்பீங்க. அண்ணா, அப்படி முதலாவது மந்திரத்தை உச்சரித்து ஒரு பலகனை பிறக்க செய்தேன். அம்மா என்று வருதே, நம்மளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகவில்லையே, அப்ப என்ன செய்வது அப்படி என்று சொல்லி நான் சிறந்தவளே முக்கண்ணோடு என் நெற்றிக்கண்ணை திறந்து அந்த பலகனை அப்போதே சுட்டெடுத்தேன். ஒரு பலனை பிறக்க செய்தேன். அடியே என்று வந்தான். கட்டிய கணவனை தவிர யாருமே அடியே என்று திறப்பது சொல்லி அந்த பலனையும் அப்போதே சுட்டெடுத்தேன். 3வது மந்திரத்தை ஒரு பலனை பிறக்க செய்தேன். ஒரு பொரு தங்கா என்று வந்தான். தங்கா என்று வந்தவரை என் அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன். அவர்தான் நந்தநந்தனன் நாராயணன் நந்த கோபால கண்ணன். அந்த ஸ்ரீமந்த நாராயணன் தான் என் அண்ணனாகப்பட்டவர். அப்படி இருந்தாலும் ஓடி ஓடி வந்திருக்கிறியே, என்ன காரணம்? கலை நடிச்சா இல்லையா? என்ன சொல்ற? ஏண்டா, ஒரு கடவுளுக்கு திருமணம் ஆகாது இருக்குமா? யாரு? இங்க பாரு, 2011 நேத்திரம் படைத்த அந்த வெள்ளிங்கிரியை வாசனம் செய்து வரக்கூடிய உலகத்துக்கெல்லாம் படியிழந்து வரக்கூடிய அந்த எம்பெருமான் பரம கடவுளையே நான் திருமணம் செய்து கொண்டேன். நீங்க குழந்தைங்க இருக்குதா? 2 குழந்தைகள். ஆணை முகத்தோட ஒரு குழந்தை, அழகு முகத்தோட ஒரு குழந்தை. முந்தி பிறந்த துந்தி விநாயகர். அழகாக உலகத்துக்கெல்லாம் தமிழ் கடவுளாக விளங்கி வரக்கூடிய 6 சிறப்படைத்த முருகப்பெருமான் என்னுடைய இளைய மகன். என்ன காரணம்? கைலாசபுரன் கூட்டம் சொன்னார். போலமா ஆகட்டும்.
உமா பார்வதா முள்ளிகை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பலஜாதி வாசனாதி மலரை பறித்து வந்து சரி தங்களுடைய பாதங்களை 12 கழுவி எழுத பட்டாடியால் துணித்து ஆஹா. உங்க திவ்யமான பொற்படி பாதங்களுக்கு இந்த உமா பார்வதி சக்தி அடிப்படைந்தேன் கண்ணி பார்வதா மன்னா கடவுளுடைய பாதத்தை படித்தபடியால் எப்படி வாழ வேண்டும் எப்படி? ஆ. கண்ணி பாதம் படித்ததால் பார்வதிகள் வந்திருப்பாய். அப்படியே சுவாமி சரி பாதம் படித்ததால் பார்வதிகள் வந்திருப்பாய். தேவி எட்டாதவி படித்தாய் என்னைக்கு வாழ்வாய். மல்லிகமல் ஆடிக்கொண்டு எங்கள் மகன் படித்தாய். அப்படியே உண்மைதான். தேவி மல்லிகமல் ஆடிக்கொண்டு எங்கள் மகன் படித்தாய். உண்மைதான் தேவி. இந்த பாரோ பார்த்ததானா அந்த பார்வதிகள் வந்திருப்பாய். அப்படியா? உண்மைதான் தேவி. தேவி பாபாபாதி. தேவி நீ பணிந்தாய். தேவி இந்த பார்வதிகள் கண்ணாடி வந்திருப்பாய். கண்ணே பாவா படித்தாரால் பாவா படித்தாரால் இந்த பாவங்கள் வந்திருப்பாய். தேவி எப்படி தேவி கட்டிய கணவனை கண்கண்ட தெய்வம் என்று சொல்லி வணங்கக்கூடியவர்கள் சரி. எத்தேச காலம் உத்தமையாக வாழலாம். கட்டிய கணவனை மதியாதவள் ஒண்டி பணமரத்துக்கு பேய்க்கு சமானம் என்று சொல்வார். அதனால கட்டிய கணவனுடைய பாதத்தை படித்தபடியால் இது இடபாகத்தில் இருந்து மஞ்சள் குங்குமத்துடன் பூவும் பொட்டுடன் நலமுடன் வாழ கடமை. அப்படியா தேவி வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னாலே மையகத்தை கோடன கோடிகாலம் வாழ்ந்திருப்பேன். உண்மைதான். அப்படி இருந்தாலும் இந்த உமா பார்வதியை ஆஹா. அழைத்த காரணம் என்ன சுவாமி? கன்னிய தேவி அதிக சீக்கிரமாக சபாமண்டகம் நான் ஏன் அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? ஆ. கன்னிய தேவி உலக மக்களுக்கெல்லாம் நான் படியளக்கணும். ஆமாங்க, என்ன படியளக்க வேண்டும். உண்மைதான். ஆமா நீ சக்தி வாய்ந்தவன். ஆமா. சிவனுக்கு படியளக்கிற கூடிய வேலை ஆய், அவரவருக்குன்னு ஒரு தொழில் இருக்கிறது. தொழில் இருக்குது. அதனால மக்கள் எல்லாம் பசி பட்டினியாக இருக்கிறார்கள். சரி, சரி. உன்னை அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு படியளக்க போகலாம் என்று சொல்லி உன்னை வரவழைத்தேன். படியளக்க போறீங்களா? உண்மைதான். பார்த்து பதினமாக போய் பாருங்க சுவாமி. ஆகட்டும் தேவி. வருவீர் வருவீர் வலிமீது வெடிவைத்து காத்திருப்பேன். ஆகட்டும் தேவி. ஆகட்டும். நான் படியளந்து வீடு திரும்பி வருகிறேன். அப்படியாகட்டும். அரண்மனையில் இருப்பாய். சென்று வருகிறேன்.